வணக்கம். சென்னையில் போலீஸ் குவிப்பு. உதயநிதி அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். ஒட்டுமொத்தமான திமுகவின் தொண்டர்கள் கலவரம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் தடியடி நடத்தியுள்ளனர். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நேற்று முதல்வர் விஜய் அவர்களை எதிர்த்து விவசாயிகளுடன் போராட்டம் நடத்திய உதயநிதி அவர்கள் காவேரி நீர் பிரச்சனையை முடிவிற்கு கொண்டு வர வேண்டும் என்று பேசியிருந்தார். இதற்கும் கைதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆனால் பிரபல நடிகையையும் முதல்வர் விஜய் அவர்களையும் இணைத்து ஆபாசமாக பேசியிருப்பது உதயநிதி அவர்களது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை இன்று அரங்கேற்றியுள்ளது. திமுக தோல்வியடைந்த பிறகு ஆளும் கட்சியாக இருப்பதை விட எதிர்க்கட்சியாகத்தான் திமுக மக்கள் பணியை சிறப்பாக மேற்கொள்ளும், அனைவரது கவனத்தையும் பெறும் என்பதை உதயநிதி அவர்கள் பல முறை பேசியிருப்பார். ஆனால் இன்றைக்கு உதயநிதி அவர்களால் திமுக கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருவதாக பலரும் கூறி வருகிறார்கள். நாளை நடைபெறக்கூடிய முதல் பட்ஜெட் தாக்கல் கூட்டத்தில் உதயநிதி அவர்கள் கலந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் முதல்வர் விஜய் அவர்களை ஆபாசமாக பேசி அவருக்கு என்ன கிடைக்கப் போகிறது? மக்களுக்கு இதனால் எந்த பயன் அடையப் போகிறது? எதுவும் கிடையாது. சர்ச்சைக்குரிய வார்த்தைகளால் தற்பொழுது மகளிர் அணி தற்பொழுது ஆணையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு இன்று காலை 8 மணிக்கே உதயநிதியின் வீட்டில் போலீஸ்கள் குவிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் திமுகவினர்கள் உதயநிதியின் கைதுக்கு எதிர்ப்புகளை தெரிவித்து போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். அதே சமயம் சென்னையில் உதயநிதிக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தக்கூடியவர்களை தடியடி நடத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. மேலும் பிரச்சனைகளை அதிகமாக கூடாது என்பதற்காக சென்னை முழுவதும் போலீஸ்கள் குவிக்கப்பட்டுள்ளது. உதயநிதி அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களையும் பிரபல நடிகையையும் இணைத்து பேசியிருப்பது முற்றிலும் தவறானது என்று பலரும் கூறி வருகிறார்கள். தற்பொழுது உதயநிதி அவர்கள் இக்கட்டான சூழலில் சிக்கியுள்ளார். எதிர்க்கட்சி மற்றும் தலைவராக உதயநிதி அவர்கள் இன்னும் பல அனுபவங்களை அவர் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் உதயநிதி அவர்கள் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துள்ளார் என்ற தகவலும் தற்பொழுது வெளிப்படையாக நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு அவமானமும் சென்னையில் போலீஸ் குவிக்கப்பட்டிருப்பது உதயநிதி அவர்களது எதிர்கால அரசியல் கேள்விக்குறியாக மாறும் என்றும் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. மேலும் கைது நடவடிக்கையை தடுப்பதற்கு வழக்கறிஞர்களை வரவழைத்து என்னதான் சமாதானப்படுத்தினாலும் கைது உறுதி செய்யப்பட்டு தற்பொழுது காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார் உதயநிதி அவர்கள்.